ரைட் பிடிச்சிருக்கு மனசுல அதாங்க எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும், விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டேன் நான் ஹீரோ. அதான் என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லயும் வருது தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் போட்டு, ஆனா சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படி இருக்காது சார். சார் எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது, வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி சார். பெந்தூருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள். எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறாங்க, எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூலம் இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒண்ணு. இன்னொன்னு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. அதான் கனிமொழி ஏற்றுக்க மாட்டாரு சார், சேர்ந்து விடாது. என்ன வெளியே தர முடியாது. சரி புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தர முடியாது, என்கிட்ட இருக்க வேற செலவுக்கு தெரிய முடியாது, வேற லாக்ல நான் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்ப சரியில்லை. கேளுங்க, இல்ல இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க, எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்போம் அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறா நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்ல, கிரவுண்ட் அப்படி இல்ல. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்ப போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு நான் எவ்வளவு கரெக்டாக தான் சொல்றேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது டோக்கடிங்க போக்கடி, அதுதான் புத்திசாலி தானே. ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான். முடிச்சிருவாங்க அதை சைலண்டா முடியும். நான் இப்ப வந்து பாக்குறதுக்கு அர்த்தம் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிக்கிறேன், எலெக்ஷன் முடிச்சு போனா இல்ல நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசணும்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட் கூட காமிக்கிறேன் சார். நான் மொழிமறவே இல்லை. ஸ்டாலின் போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அவங்க நியாயமானது, அவருக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கு. ஒண்ணு சமாதானம் ஆயிட்டாரு, வேண்டாம் சமாதானம். உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பாக்குறாரு ஸ்டாலின். குமார் கூட சமாதானம் இல்ல. நீங்க சொல்லுங்க, தனியாள பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம், இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் சார். தெரியாம 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும் சார். இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடக்குதுன்னு கேட்கறாங்க. ஒரு கரெக்ட் வரட்டி விடுவேன், ஒரு கரெக்ட் வரட்டி விடுவேன்.